முக்கிய செய்திகள். திருத்துறைப்பூண்டியில் நெல் ஜெயராமன் பராமரிப்பு பண்ணை சார்பில் இன்று தேசிய நெல் திருவிழா தொடங்கியது. இந்த விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்பொழுது அவருக்கு உழவர்களின் தோழன் என்ற விருது வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடிகர் விஜய் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பள்ளி மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட 1563 மாணவர்களுக்கு நாளை நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறும் சூப்பர் 8 சுற்று 2வது ஆட்டத்தில் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே போட்டி நடைபெற உள்ளது. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மத்திய அரசு போட்டித் தேர்விற்கான இலவச பயிற்சிக்கு வருகின்ற ஜூன் 23ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 53,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 96 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கப்பட்டது. தற்பொழுது வழங்கப்பட்ட ஜாமீனை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் இதுவரை 30,995 பள்ளிகளைச் சேர்ந்த 16 லட்சம் மாணவ மாணவிகள் பயனடைந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தில் பெண்களுக்கான சுயதொழில் வேலைவாய்ப்பினை உருவாக்கும் விதமாக அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு 200 பிங்க் ஆட்டோ வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் இலத்தூர் விலக்கு அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் 2ஆம் வகுப்பு மாணவன் பெயரில் 5 லட்சம் வைப்பீடு செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். சானிடைசர் வாங்க அடையாள அட்டை கட்டாயம் என்று தமிழ்நாடு மருத்துவ விற்பனையாளர் சங்கம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. காரைக்கால் அரசு மருத்துவமனையில் இன்று ஜிப்மர் சிறப்பு மருத்துவ குழுவினர் பங்கேற்கும் முகாம் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சியின் மரணம் எதிரொலியாக ஆல்கஹாலின் மூலப்பொருட்களாக இருக்கும் மருந்து பொருட்களை விற்பனை செய்ய தமிழகத்தில் உள்ள மருந்து கடைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடியில் யோகா தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் சர்வதேச யோகா தின நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான துணைத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வருகின்ற 25ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விவகாரம் குறித்து நடிகர் சூர்யா அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையம் மேம்பால பணிக்காக இன்று சோதனை முறையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜூன் 23, 24 மற்றும் 25 ஆகிய 3 நாட்களுக்கு அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் பெற்றோர் இருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு உயர்கல்வி வரை ஆகும் செலவுகளை அரசே முழுமையாக ஏற்கும் என்றும் 18 வயது வரை ஆகும் அவர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் பராமரிப்பு தொகை வழங்கப்படும் என்றும் வங்கிகளில் 5 லட்சம் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் மேலும் பெற்றோரில் ஒருவரை இழந்து குழந்தைகளுக்கு வங்கியில் 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி செலுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி நிகழ்வால் நடிகரும் தவேக தலைவருமான விஜய் அவர்கள் தனது பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.